அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனலோடாக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம பல இயற்கை அனர்த்தங்கள் செயற்கை அனர்த்தங்களை தொடர்ந்துமே பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா குவைத்தில் காலநிலையை பொறுத்தவரையில் ரொம்ப அதிகமான குளிர் மற்றும் அதோடு சேர்த்து தூசியினுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த தூசி வளிமண்டலவியலில் ஏற்பட்ட மாற்றம் பார்த்திங்கன்னா சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் தெரிவிக்கையில், தயவு செய்து இந்த அதிக தூசி அடர்த்தியின் போது உங்களுடைய சுவாச பைகள் பாதிக்கும் அளவில் நீங்கள் அதிகமாக வெளியில் சுவாசிக்க வேண்டாம் இந்த தூசியை என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல் அல்ஹம்துலில்லாஹ் விடியும் போது இன்ஷா அல்லாஹ் எப்படியுமே முடிவடைந்திடும். இந்த தூசி நாளை விடியும் போது தூசி இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதே போல் 6 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா 6 டிகிரி செல்சியஸாக குறைஞ்சிருக்குது. இன்னும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மட்டுக்கும் போகலாம் வெப்ப நிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஃபஹம், குறிப்பாக வீடுகளில் ஃபஹம் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கவனம். ஏற்கனவே 2-3 உயிரை நாம் இந்த வருடத்துக்குள்ளே இழந்துட்டோம். போன வருடமும் பல உயிர்கள் பலியாகிச்சு. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அன்பார்ந்த சொந்தங்களே. ஃபஹம் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜன்னல்களை திறந்து வைங்க, கதவுகளை திறந்து வைங்க. ரொம்ப கவனம். இன்றைய தினம் குவைத்தின் பல பகுதிகளில் இருந்த தூசியின் நிலை. You take your huh? Which ஒவ்வொரு ரோடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறைந்தது கிடைமட்ட நிலை 100 மீட்டருக்கு அப்பால் தெரியாத நிலையிலே தான் இருந்துச்சு. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சொந்தங்களே, இந்த மாதிரி தூசி நிலை ஏற்பட்டாலும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இனி வரும் நாட்களில் இந்த ஜனவரி மாதம் முடியும் வரைக்கும் காதுகளை நல்லா மறைகிற அளவுக்கு அந்த மங்கி கேப் ஒன்று சரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷூ கட்டாயம் போட்டுக்கோங்க. முடிந்தால் கைக்கு க்ளவுஸும் போட்டுக்கோங்க. சொக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய க்ளவுஸ் இருந்தால் அதையும் வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா இனி வரும் நாட்களில் இந்த குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதால் இந்த குளிரை பற்றி பழக்கம் இல்லாதவங்க, புதிதாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த குளிர் மிகப்பெரிய ஒரு அசௌகரியமாக தான் இருக்கும். பழகும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், பழகிக்கோங்க. அதே மாதிரி இந்த குளிரிலிருந்து அனைவருமே பாதுகாத்துக்கோங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ரூம்களில் ஃபஹம் அந்த கறிக்கட்டைகளை எரிச்சு வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து ஜன்னல், கதவு போன்ற அனைத்தையுமே திறந்து வைங்க. புகையை சுவாசித்ததாலேயும் அப்தலியில் 2 பேர் இறந்தாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க செய்திகளில். ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, முடிந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா
ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். குட் நைட்.